திமுகவும் பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு மட்டுமே இருப்பதாகவும், கோவை மாவட்டத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் புதிய வாக்குறுதிகளை அளித்து இரு கட்சிகளும் மக்களை ஏமாற்றி வருவதாக கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக டிஆர்பி ராஜா வந்தால் திமுக ஓட்டு கேட்கிறாங்க. இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் இங்க பீக் அவர் சார்ஜஸ் ஆனாலும் சரி, இபினால நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில திமுகல நிறைய பெட்டிஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க. விலைவாசி ரொம்ப அதிகமாயிருக்கு. பால் விலை, வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில், அதுக்கும் பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எதுக்குமே 3 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியிலிருந்து எதுவுமே பண்ணல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுல பொய் இருக்கு, சொல்லுல பொய் தான் இருக்கு. இப்ப செயல்ல ஏதாவது செஞ்சிருக்காங்க, எதுவுமே செய்யல. இப்போ வாக்கு வேணும், எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாஜக 10 வருஷம் பாஜக ஆச்சு. அது இப்ப இங்க கேண்டிடேட் அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் 3 வருஷமா தலைவரா இருக்காரு. இங்க டெக்ஸ்டைல் மில் தொழில்கள் நிறைய இருந்த இடம், நிறைய மில்லு, காமராஜர்ல 7-8 மில் இருந்தது, எல்லாமே அழிஞ்சு இப்ப நிறைய மூடிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்ப நூல் விலை ஒரு பிரச்சனையா இப்ப இருக்கு. நூல் விலை ஒரு கார்பரேட் மயமாக்கப்படுறது பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோவை பாராளுமன்றத்துல டையிங்கு, பனியன்னு, விசைத்தறி எல்லாமே வருது, கைத்தறி வருது, பம்பு, மோட்டர் எல்லாமே வருது. ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது ரெண்டுக்கும் அசோசியேஷனுக்கு நான் பேசும்போது அவங்க எல்லாருமே போய் இவங்களோட மத்திய அமைச்சர்கள் எல்லார்கிட்டையும் பல தடவை மனு கொடுத்தாச்சு, எதுவும் செவி சாய்க்கலன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அண்ட் கோ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதுவும் பொய். ஏன்னா இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அண்ணாமலை எத்தனையோ தடவை பாரத பிரதமர் சந்திச்சாங்க, ஏதாவது செய்யணும்னா செஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் நம்ம ஏடிஎம்கே காலத்துல எடப்பாடியார் சொல்லி எஸ்பி வேலுமணி அண்ணன் முன்னெடுப்புல ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக அது எல்லாமே நிலத்தை கையகப்படுத்தி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொடுத்தாச்சு. இப்ப 3 வருஷம் ஆச்சு. பாஜகவும் ஒண்ணும் பண்ணல, திமுகவும் ஒண்ணும் பண்ணல. 2 பேரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. ஆனா இப்ப கேட்டா மேனிஃபெஸ்டோல என்ன போட்டிருக்காங்க, ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணுவோன்னு போட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் பசியோட நின்றுட்டு இருக்கான், நம்ம கையில தட்டு நிறைய சோறு இருக்கு, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கோம். அவன் சாப்பாடு வேணும்னு கேட்டே இருக்கான். தட்டு நிறைய சோத்தை வச்சு சாப்பிட்டே இருந்துட்டு கடைசியில் சோறு பூரா தீர்ந்தோன்னு அந்த பசியோடு இருக்கணும்னு பார்த்து, எங்கிட்ட சாப்பாடு மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஆனா அப்ப அவன் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. இந்த 2 கட்சிகளுமே பாஜகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இப்போ பிரசண்டா 2 பேரும் எம்பி ஆகணும், அவ்வளவுதான். அதுக்காக மட்டுமே முன்னிறுத்தி பண்றாங்களே தவிர இதுவரைக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கு எதுவுமே பண்ணல.